ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடோட ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி தாங்க. இன்றைக்கி பியூட்டியே பாட்டி தான். ஸோ நம்ம காவேரியாக இருக்கட்டும், காவேரி அம்மாவாக இருக்கட்டும், ஸோ சித்தியும் பாட்டி வந்து பேசுனதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் விஜய்க்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருச்சு, ஏதோ நடக்குது, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நானும் எல்லாருக்கிட்டையுமே வேறு விதமாக கேட்டு பார்த்துட்டா யாருமே வந்து மழுப்புற மாதிரி பதில் சொல்கிறாங்களே தவிர யாரும் உண்மையான பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் கூட அப்படி தான் பேசுகிறீங்க, எனக்கு உண்மையான பதில் யாராச்சும் யாராச்சும் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டாரு. ஸோ அந்த இடத்துல பட்டுன்னு போட்டு உடச்சிட்றாங்க நம்ம பாட்டி. வந்து பாட்டியும் சித்தியும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட காவேரி தடுக்க பார்க்குறாங்க. அப்போ விஜய்க்கு ஒரு கோவம் வருப்பாருங்க. அதாவது அந்த கோவம் வந்து ஒரு நியாயமானதுங்க. ஸோ இன்றைக்கி விஜய் பேசின ஒவ்வொரு டைலாகாக இருக்கட்டும் ரொம்பவே நியாயமாக இருந்துச்சு. ஸோ ஒரு காவேரியோட அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூமே இன்றைக்கி பார்க்கும்போது ஓகே. ஏன்னா இப்போ பொண்ணு அங்கே போயிட்டு வாழணும் அப்படிங்கிறப்ப ஸோ சந்தோஷமாக வாழணும், அவன் மேலேயும் குழந்தை மேலேயும் எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுதான் வந்து அங்கே விஜய் கிட்டமே சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணலாம், அதனால் வந்து இன்றைக்கி ஒரு எபிசோடனால அவங்க ஆரம்பத்தில் பண்ண விஷயத்தில் நல்லவங்க நம்மளால சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் பண்ணது தப்பு தான். பட் இப்போ காவேரிக்காக விஜய்கிட்ட பேசினது, அழுதது, ஸோ அழுகும்போது நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தினது, ஓவராலாக இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி ஹைலைட் வந்து பாட்டி தாங்க. இன்றைக்கி ஃபுல் எபிசோடில் ரொம்ப ஒரு மெயின் பாயிண்ட் வந்து நம்ம பாட்டி போட்டு முடிச்சது தான். செம்ம ஹாப்பி அதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.